வாழ்க்கையில் சில தருணங்கள் நம்மை நிலைகுலைய செய்துவிடும். அப்படியான ஒரு தருணத்தை தான் இரவு எஸ்கே ப்ளாக் யூடியூப் சேனலில் பார்த்திருந்தோம். சாதாரணமாக தொடங்கிய ஒரு காணொளி யாரும் எதிர்பாராத விதத்தில் ஒரு சம்பவம் அந்த காணொளியில் பதிவாகியிருந்தது. அதுதான் அவர்களுடைய சமையல் அடுப்பு வெடித்திருந்த சம்பவம் அனைவருடைய இதயத்தையும் ஒரு நிமிடம் பதற வைத்திருந்தது. ஒரு அழகான காணொளியை அதே உற்சாகத்துடன் தொடர முடியாத மனக்கஷ்டம் அவர்களுக்கு இருந்தாலும் மக்களுக்காக அதையும் தாண்டி மீண்டும் அவர்களுடைய காணொளியை சிறப்பாக ஒளிப்பதிவு செய்திருந்தார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய விபத்திலும் ஒரு சிறிய காயம் கூட இல்லாமல் அவர்கள் தப்பியது எப்படி? அதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சக்தியும் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்பார்கள். அவ்வளவு பெரிய அடுப்பு வெடித்த போதிலும், அருகிலேயே இருந்த போதிலும் ஒரு சிறிய காயம் கூட ஏற்படாமல் அவர்கள் தப்பியிருக்கிறார்கள் என்றால் அதற்கான காரணம் அவர்கள் செய்த நற்காரியங்கள் மட்டும்தான் காரணமாகும். இறைவன் அவர்களை காப்பதற்கு அவர்கள் செய்த தர்மமே ஒரு கவசமாக இருக்கிறது. உண்மையில் அவர்களுக்கு நேரவிருந்த மிகப்பெரிய ஒரு ஆபத்தை இறைவன் ஒரு சிறிய விபத்தாக மாற்றி பத்திரமாக மீட்டெடுத்துள்ளான். உண்மையில் அவர்கள் சேர்த்த புண்ணியத்துக்கு கிடைத்த பரிசு என்றே சொல்லலாம். புரோவுக்கு திருமணமாகி இன்னும் ஒரு மாதம் கூட முடியவில்லை. ஒரு புதுமண தம்பதியின் மீது அத்தனை பேரின் பார்வையும் விழுந்திருக்கும். அதன் கண் திருஷ்டி கூட இதற்கான காரணமாக இருக்கலாம். பொதுவாக வசதி படைத்தவர்களின் திருமணங்களில் பெரும் செல்வந்தர்களை மட்டுமே பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் புரோவுடைய திருமணத்தில் அதிகமான ஏழை எளிய மக்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையில் அவர்களுடைய ஆசிர்வாதமும் அவர்கள் மனதார வாழ்த்தி அந்த வாழ்த்துமே இவர்களை இது போன்ற ஆபத்துக்களில் இருந்து காப்பாற்றக்கூடிய அத்திவாரமாக அமைகிறது. தனது நேரத்தையும் உழைப்பையும் ஒதுக்கி புலம்பெயர் மக்களின் உதவியோடு எத்தனையோ ஏழை எளிய மக்களின் கண்ணீரை துடைத்திருக்கிறார் புரோ. அந்த சேவையை செய்கின்ற பொழுது எத்தனையோ விமர்சனங்கள், எத்தனையோ தடைகள், இதையெல்லாம் தாண்டி பொருட்படுத்தாமல் மக்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த மனசைத்தான் இறைவனுக்கு பிடித்திருக்கிறது என்றே சொல்லலாம். இறைவன் கொடுத்த இந்த மறுவாழ்வில் கிருஷ்ணா புரோவும் அவருடைய மனைவியும் அனைத்து துன்பங்களும் நீங்கி நீண்ட ஆயுளோடும் மன நிம்மதியோடும் வாழ நாம் அனைவரும் இறைவனை பிரார்த்திப்போம். தர்மம் எப்போதுமே அழியாது, அது செய்பவர்களை காக்க தவறாது என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி. வாழ்க வளமுடன். நன்றி.